20 கிலோ டெய்லி தின்னுட்டு உட்காந்து டிவி பார்க்க வேண்டிய வேலை. முன்னாடி இந்த மாதிரி சேரில் உட்காந்து இப்போ அதுலேயும் உட்கார முடியல. உடம்பு கிளைக்கும் மேய்க்கும் விரிஞ்சிக்கிட்டே போகுது. 8 பெஞ்சு செஞ்சு போட்டிருக்கேன். ஒரு 2 படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முந்தா நாள் மதுரையில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு அப்போ தான் வீட்டில் வந்து படுத்திருக்கேன். வீட்டுக்குள்ளே தெரியுது சத்தங்காக்கு. இது என்னடா நம்ம வீட்டில் பண்ணி சத்தங்காக்குன்னு பார்க்க இவா என்னட்டின்னே மூச்சு நின்றுட்டான்னே உனக்கு நிறுத்தாமல் நிற்காதுங்க. இப்போ என்ன செய்யணும்னா டாக்டர் விட்டு போகணும்னா சரிட்டு கைத்தங்களை வெளியே கூட்டு வர உடம்பு நிலையை தாண்டி வரமாட்டேன். சன்னல் நிலையெல்லாம் தட்டி நொறுக்கி உருட்டி பிரட்டி வெளியே கொண்டுட்டேன். ஆட்டோக்காரனை கூப்பிட்டு எப்பா டாக்டர் விட்டு போகணும்னா கொண்டு விடுவோம் லாரியில் கொண்டு வந்துட்டான். கடைசியில் லாரியில் கட்டி உருட்டி ஏற்றி நிப்பாட்டியிருக்கேன். டாக்டர் வீடு மேலே இருக்குது. டாக்டர் மேலே கொண்டாட்டமான போல விளங்காத வேறு நான் கிளறங்கி வரேன்ட்டு இப்போ 18,000 ரூபா எடுத்து மிஷின் வாங்கி செவுத்தில் மாட்டியிருக்கேன். மிஷினை பிடிச்சி அவளுக்கு அவளை பிடிச்சி மிஷின் எடுக்கும். இது அன்னைக்கே அம்மி ஓட்டி இருந்தா ஆட்டோரல் உருட்டி இருந்தா இத்தனை அவஸ்தை ஒரு பெண்ணுக்கு இல்லறத்தில் வந்து சேருமா? உன் மதியால் உன் உழைப்பால் இந்த குடும்பத்தை நீ வாழ வைத்திருக்கிறாயா சாகடித்திருக்கிறாயா? பக்கத்து வீட்டில் நடக்க சண்டை. மாமியார் சொல்றா இன்னைக்கு என் மாவன் வரட்டும் உன் கணக்கு முடிச்சிருந்தேன். வருமா சொல்றா கிளவி இன்னைக்கு என் புருஷன் வரட்டும் நீயோட நீ காலி. அந்த பையன் தான் ஏ பாட்டி நீயும் காலி கம்மோ நீனும் காலி. ஏமல அப்பா சித்தியை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பெண் உள்ளுக்குள்ளே போராடி கொண்டிருந்தால் 3வது பெண் உள்ளே வந்து விடுவாளே. இத்தனை வேலைகளையும் செய்கிற உங்களின் மதி குடும்பத்தை வாழ வைக்கவில்லை என்பதால் குடும்ப மேம்பாட்டிற்கு காரணம் மனைவியின் மதியை விட கணவனின் நிதியே கணவனின் நிதியே கணவனின் நிதியே என்று தீர்ப்பு சொன்னால் சொல்ல முடியுமா? உங்க நிதி என்னைக்காவது வீட்டுக்கு உருப்படியா வந்திருக்கா? டாஸ்மார்க்கை தாண்டி யாராவது பாஸ்மார்க் வாங்கியிருக்கோமா? அல்ல நீ குடிச்சு போட்டு வாசல்னு கூப்பாடுறதா முத்தம்மா என்னையா உனக்கு நான் தாஜ்மஹால் கட்ட போறேன், உனக்கு நான் வசந்தமாளியை கட்ட போறேன். அவ சின்ன விளங்காத வேட்டியை கட்டல, கெட்டின வேட்டி தெருவில் இடக்கு நீ தாஜ்மஹால் கட்ட போற. இப்படி போதையின் பிடியிலே மாட்டிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிற கணவனையும் வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளே வைத்து வீட்டு சத்தம் வெளியே வரவிடாமல் குழந்தைக்கு கூட இந்த அவஸ்தை தெரியாமல் ஒரு பெண் தனக்குள்ளே கண்ணீரில் அழிந்து கொண்டிருக்கிறாளே. அவளின் மதி குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவள் இல்லை என்றால் இல்லறமே இல்லை. யோசித்து பாருங்க. ஒரு 10 நிமிஷம் தகப்பனை தொட்டில் ஆட்டத்திலுங்க அத்து விட்டுருவான். தொட்டிலே இருக்கக்கூடாது, வெட்டி போடும் வெட்டிடுவான். நான் விடிய விடியாம தொட்டிலாட்டுகிற தூங்காம தொட்டிலாட்டுகிற கை அது மனைவியின் கை. ராத்திரி பூரா ஆம்பளை பையில இருந்தா தூங்க விட மாட்டான். தொட்டில் நின்னோன்னு அவ்வளவு தூக்கத்திலும் காலையில எந்திரிச்சு தோசை சுட்டு தூக்கு கறக்கத்தில் கொஞ்சம் தோசை கறி இருக்கும். தோசை கொண்டு வைப்பா நம்மளுக்கு அப்பா என்ன தோசை தோசைக்கு நாத்தா மூஞ்சி மாதிரி இருக்கு. நமக்கு தோசை விட தெரியுமா? நானும் என் வீட்டில் ஒரு நாள் விட்டேன். மாவு ஊற்றிட்டு செட்டாப்பே உள்ள விட போக மாட்டேன். அவள் அப்படி புரட்டி போடுவா. கிண்டி கிளறி உப்புமாக்கிட்டேன். அவள் வாரா எனக்கு சரியான கோவம். அடிவிட்டேன் நான் தோசை கேட்டே அடுத்த தோசை வரமாட்டேங்க. தோசை விட்டேராக்கும். ஆமா போய் பாரு. உள்ள போய் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வர என்ன இழிப்பு வேற என்ன? 10 வருஷமா கல்ல இப்படி போட்டோம்னா இப்படி போட்டிருக்கேன். தோசைக்கல் எப்படி போடுறதுனே தெரியலையே. ஆனா மாமனாருக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், கொண்டவனுக்கு என்ன பிடிக்கும், கொழுந்தனுக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து ஒரு ஜீவன் செய்து கொண்டிருக்கிறதே. அவள் இல்லாமல் இல்லறம் இல்லை. அதனால தான் கண்ணாசன் சொன்னா உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை சபையில் புகழும் உயர்ந்ததடி. அப்படின்னா ஆணுக்கு பெண் தேவை. அவள் இல்லை என்றால் ஆண் ஆணாக இருக்க முடியாது. ஒரு நாள் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்க முடியுமா? நானும் போய் வாங்கினேன். வெண்டைக்காய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தா பிஞ்சி கீறு கிட்டக்கு ஒரு கொஞ்சம் விளைஞ்ச காயா வாங்க. சரி அடுத்த நாள் அவ்வளவு முத்தல். ஏன் இப்படி வாங்கிட்டு வர்றது? இந்த முனையை உடைச்சு பார்த்து வாங்கினா என்ன சரிட்டி. அடுத்த நாள் போய் கூடையில இருந்து உடைச்சிட்டு இருந்தேன். அவன் ஏல கையை உடைச்சி விடுவேன். அவளத்தையும் உடைச்சி விட்டுனா எவன் விற்பான்? கடைசியில் 1/2 கிலோ அவன்கிட்ட வாங்கி வழியில கோயில் வாசல் உட்காந்து காத்துல உடைச்சி தூர விட்டு காத்துல உடம்பு. ஆனா எந்த கடையில 10 பைசா குறையா இருக்குன்னு கடைக்கடையா ஏறி பார்த்து ஒரு ஜீவன் இல்லறத்திலே என் கணவனின் சம்பாத்தியம் வீணாகிவிடக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. ஆலம் விடுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். அப்படின்னா இல்லறத்தை தாங்கி நிற்கிற ஆலமரத்தின் வேறாக விழுதாக பெண் இருக்கிறாள். அவள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆம்பளை போய் வளர்கிற போதே ஆணவத்தில் வளரும்.
எந்த பையலா பள்ளிக்கூடம் ஒழுங்கா வீட்டுக்கு வந்திருக்கானா? பைக்குட்டை மட்டும் வரும், வாசல்னு தூக்கி எறிஞ்சிட்டு போவான். அம்மா ஏலாம் பாப்பா அம்மா அந்த ஆளை போகிறவன் தான். ஆனால் பொம்பளை பிள்ளை வந்த உடனே பைய எடுத்து வைக்கும், வாரியில் எடுத்து தூக்கும், கோலம் போடும். வளர்கிற போதே பொறுப்போடு வளர்க்கப்படுகிற ஜீவன் அது. இது உருப்படாமல் போகிறதுக்குனே வளர்க்கும். அதில் எனக்கு வயிற்று வலிக்குன்னு வீட்டில் படுத்திருக்கேன். என் பையலை கூப்பிட்டு எல்லாம் முக்கடையில் டாக்டர் இருப்பார் பாட்டு வரலாங்க. டாக்டர்லாம் இருக்க மாட்டார்ப்பா. இருப்பார்ல, இருந்தாலும் வரமாட்டார்ப்பா. வருவார்ல, வந்தாலும் மருந்து தரமாட்டார்ப்பா. தருவார்ல, தந்தாலும் நீ ஒப்பேற மாட்டாப்பா. கணக்கு முடிக்க கரெக்டா இருக்காமியா. இந்த வேதனையை கண்ணாசன் சொன்னா, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் ரொம்ப பிரியமா மைனா வளர்த்தான். எந்த நேரமும் அது கூட தான் படுத்திருப்பான். ஒரு நாள் பள்ளியிடம் போயிட்டு வரதுக்குள்ள பூனை தின்னுட்டு போயிட்டு அம்மா உயிரை கையில பிடிச்சிருந்தா. பாவி வந்தா நிலையா நிப்பானே, என்ன செய்யன்னு தெரியலையே. பள்ளியிடம் போயிட்டு வந்தான். ஏமா மைனா எங்க? செத்து போச்சுல. சரி போட்டும். 10 மணிக்கு ஊர்காலெல்லாம் சுத்திட்டு வந்தான். திரும்பவும் கேட்டான், ஏமா மைனா எங்க? இல்ல அப்பவே சொன்னோம்ல செத்து போச்சுன்னு. நீ மைனா சொன்ன, நான் நைனான்லாம் நினைச்சேன். சண்டாளப்பாவி. இந்த குழந்தை வளர்கிற போது எப்படியா பொறுப்பை சுமந்து கொண்டு வளரும்? ஆனால் குடும்பத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவள், தாயாக, தங்கையாக, தாதியாக, செவிலியாக, பெற்றெடுத்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பால்காரியாக, நமக்கு சமைத்து போடுகிற சமையல்காரியாக, துணியெல்லாம் துவைத்து போடுகிற சலவைக்காரியாக, அந்தப்புறத்தில் ஓடி வருகிற ஆசைக்காரியாக, வீழை தூக்குகிற வேலைக்காரியாக பல ரூபத்தில் ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இல்லை என்றால் இல்லறமே இல்லை. ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன், உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? யார்ட்டையா கேளுங்க, உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும்? எவனுக்கு தெரியும்? ஆனா பொண்டாட்டி கேளுங்க, புருஷனுக்கு என்ன பிடிக்கும்? பால் பாயாசம் சட்டியை நக்கிடுவார. கணவனுக்காக வாழுகிற ஜீவன் அது. அவள் இல்லை என்றால் இல்லறமே இல்லை. எனவே அவள் மதி இல்லறத்தை உயர்த்துகிற நிதி. எனவே குடும்ப மேம்பாட்டிற்கு காரணம் கணவனின் நிதியை விட மனைவியின் மதியே, மனைவியின் மதியே, மனைவியின் மதியே என்பதை இறுதி தீர்ப்பாக சொல்லி நல்ல வாய்ப்பை வழங்கிய சென்னை வாழ் வடவி மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி பூக்களை காணிக்கையாக்கி எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிய கருத்துக்களை கொட்டியிருக்கிறோம். குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே. என்
மாலை மாலை ஆமாம் உங்களுக்கு போட்டிருக்கு யாரும் உங்கள் மேலே கண்ணா இருக்கா பார்த்துன்னு